ஹேர் லாஸ் ஆகுதா உங்களுக்கு? என்ன பண்றதுன்னு தெரியலையா? வாங்க, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹேர் லாஸ்க்கான காரணம் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன், பொடுகு இருக்கா? கண்டிப்பா ஹேர் லாஸ் ஆகும். ஏன்னா இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ்னால ஹேர் லாஸ் இருக்கதான் செய்யும். இல்ல தலையில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கா? அதனாலயும் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் வந்து அதனால ஹேர் லாஸ் ஆகும். மூணாவது காரணம், உங்களுக்கு நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி ஏதாவது இருக்கு, அயன் டிஃபிஷியன்சி இல்ல காப்பர் டிஃபிஷியன்சி, பயோட்டின் டிஃபிஷியன்சி, இந்த மாதிரி டிஃபிஷியன்சி இருந்தாலும் ஹேர் லாஸ் ஆகும். நாலாவது காரணம், ஸ்லீப் டிப்ரிவேஷன். சஃபிஷியண்டா 7 to 8 hours நீங்க தூங்கல அப்படின்னா ஹேர் லாஸ் ஆகும். அஞ்சாவது காரணம் என்னன்னா, நான் நல்லா தான் தூங்குறேன் மேம், நைட்டு 12 o'clock படுத்துட்டு காலையில 8 o'clock தான் எந்திரிக்கேன், 8 மணி நேரம் தூங்கிடுவேன்னா இட் won't work for you. ஏன்னாக்க நைட் ரிதம் நம்ம மாற்றக்கூடாது. மெலட்டோனின் செக்ரீஷன் நைட்ஸ்ல தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஏர்லி டு பெட் வில் ஹெல்ப் யூ. ஸோ இந்த ரீசன்ஸ் இல்லாம உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 months முன்னாடி மேஜர் ட்ராமா ஏதாவது அண்டர்கோ பண்ணியிருக்கீங்க, இல்ல ஃபீவர் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னாலும் ஹேர் லாஸ் ஆகும். அண்ட் ஏழாவதா நான் சொல்ல போற ரீசன் தான் இந்த உலகத்திலேயே அதிமுக்கியமான ரீசன். இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேருக்குமே இந்த ரீசன் இருக்கலாம். தட் இஸ், எஸ், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான், ஸ்ட்ரெஸ். ஸோ நான் லிஸ்ட் அவுட் பண்ண இந்த 7 ரீசன்ஸ்ல என்ன ரீசன் உங்களுக்கு இருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். டேக் கேர்.